கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாக்குத்தத்த வசனமாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை நமக்கு கடவுள் தருகிறார். பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எழும்பி பிரகாசிக்கணுமா? அப்போ நீங்கள் என்னால் இந்த காரியம் முடியாதுன்னு நினச்சிட்டு வேதனையில் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, நீ பிரகாசிக்கிற நேரம் வந்துட்டு கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்க, அதனால பிரியமானவர்களே, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாம் மாறுவோமா? நம்முடைய ஒளி வந்தது, அதாவது கடவுள் நம்மை எந்த நோக்கத்துக்காக படைத்தாங்களோ அந்த ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்தது அப்படின்னு. கர்த்தருடைய மகிமை நம்மேல் வந்தாலே நம்ம பிரகாசமாயிருவோம் இல்லையா? அது மாதிரி கர்த்தருடைய மகிமை நம்ம கூடயே இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்க, நம்மளும் கர்த்தர் சொல்றது போல எழும்பி பிரகாசித்து அவருடைய ஒளியை பெற்று கர்த்தருடைய மகிமையிலே உதிக்கிறவர்களாய், அதாவது பிரகாசிக்கிறவர்களாய் வாழ கடவுள் கிருபை செய்வாராக. ஆமேன்.